ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது துளசி விலாக்ஸ். இது வந்துட்டு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் ஒரு வீடியோ ப்ராப்பராக நம்ம வந்து போட்டேன். ஏன்னா கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு மாதிரி லைஃபே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த 11/11 அப்புறமா வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் எனக்கு 11/11 மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதோட நான் வந்து அதை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். 11/11 அது வந்துட்டு மேபி அது என்னோடய கேர்ள் பேபியாக இருக்கலாம். ஏன்னா அவங்களோட வயிற்றில் வச்சுட்டு நான் ரொம்பவே வந்துட்டு 11/11 வந்துட்டு ரொம்ப நம்பியிருக்கேன். நான் அந்த 11/11 டைம் வந்தோடனே நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோடய பேபி கேர்ள் பேபியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நம்பியிருக்கேன். என்னடா வீடியோவில் ஒரு காமிக்கிறா இவ ஒன்று பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்துட்டு நான் இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிற சீரீஸோட எபிசோட் 1 ஹோம் மேக்கிங் லைஃப் vlogger. நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பை வந்துட்டு ரா அண்ட் ரியலாக வந்துட்டு ஷேர் பண்ணலாம். 30 டேஸில் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நடக்கிற அப் அண்ட் டவுன்ஸ் இல்லை எதை வேணாலும் இருக்கலாம். அது நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஒன்றுமே கிடையாது. நான் வந்துட்டு இப்போது மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு இது தேவை அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். அது மேபி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டு அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா என்னை பார்த்து யாராச்சும் 2 பேர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு எனக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு நம்புகிறேன். ஒன்று நம்ம நினச்சிட்டு அது நடந்துருமா அப்படிங்கிறது கிடையாது. அதுக்காக நம்ம வந்துட்டு எஃபர்ட்ஸ் போட்டே போடணும். அதனால தான் இந்த 30 டேஸ் சேலஞ்ச். இந்த 30 டேஸ் சேலஞ்சில் என்னென்ன வீடியோஸ்லாம் இன்க்ளூட் ஆகும்னா ரா அண்ட் ரியலாக என்னோடய ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறமா வந்துட்டு நான் பண்ணுற ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்கள், என் சக்ஸஸ், அப்புறமா என்னோடய ஃபெயிலியர், ஹோம் மேக்கிங், ஹோம் க்ளீனிங், ஹவ் டு மேனேஜ் மை 2 கிட்ஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து போட போகிறோம். அதனால தான் இந்த சேலஞ்சை நான் வந்து அக்செப்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலில் என் ஃபேமிலி தவிர்த்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்குறீங்க. நிறைய வியூஸ் போச்சு, நிறையா வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கெயின் ஆகுனாங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி பார்க்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் வந்துட்டு நான் கொடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். அதனால வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்துட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ராப்பர் டீசெண்டான ஒரு டிசிப்ளினான ஒரு ஹோம் மேக்கராக மாறணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நானே நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பணுன்னா 5 o'clockலாம் எழுந்திருவேன். அவனுக்கு ஸ்கூல் லீவ்னால் 10னாலும் நான் எழ மாட்டேங்கிறேன். அது வந்து கிட்ஸுக்குமே வந்துட்டு ரொட்டீன் வந்துட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஹோப் எனக்கு வந்துட்டு அது எல்லாமே நான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோடு நான் வரணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்துட்டு ஓகே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டே அப்படியே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. காலையில் எழுந்திச்சோடனே எப்பயும் போல் வந்துட்டு எல்லா ஒர்க்குமே முடிக்கணும். அப்புறமா வந்துட்டு என்னமோ தெரியல எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் க்ளம்ஸியாக இருக்குது. சில பேர் நம்மக்கிட்ட நிறைய வேலை வாங்கிட்டு அப்புறமா வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறது. இப்போது வந்துட்டு நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு மூவி பார்த்தேன். என்னென்னா ஒரு வயசான லேடி வந்துட்டு ஒரு சேரில் வந்து ஒரு யங் கேர்ள் வந்துட்டு ஒரு சேரில் உட்காந்துட்ருப்பாங்க. ஒரு வயசான அம்மா வந்தோடனே அவங்க வந்துட்டு எழுந்துச்சி அந்த சேரை வந்துட்டு விட்டுருவாங்க. மேபி அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு விடுவாங்க. ஃபஸ்ட் டே விடுவாங்க, செகண்ட் டே அதே மாதிரி விடுவாங்க, தேர்ட் டே அதே மாதிரி விடுவாங்க, 4th டேவும் அதே மாதிரி விடுவாங்க. அப்புறமா வந்துட்டு 5th டே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் வந்துட்டு ஒரு அப்செட்டில் இருந்ததுனால அவங்க வந்து விடலை. அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க வயசானவ நான் நிற்கிறேன், இவங்க உட்காந்துட்ருக்காங்கன்ட்டு. இந்த 5 days அவங்க வந்துட்டு விட்டு கொடுத்தது அவங்களுக்கு தெரியாத போது இந்த 1 டே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உட்காந்தம்போது அவங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த 5 days பண்ணது வேஸ்ட்டு தானே. அந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் எனக்கே உள்ள வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்துட்டு நிறைய ஃபீலிங்ஸ். என்னால் வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர முடிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்துட்டு இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த சீரீஸ் வந்துட்டு நல்லாவே
போகணும், எனக்குன்னு ஒரு இன்கம் வேணும், எனக்கான ஒரு ஃப்யூச்சர் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் நிறையா வந்துட்டு அவமானங்கள், நிறைய துரோகங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். துரோகம் மீன்ஸ் நம்ம முன்னாடி ஒன்று பேசுவாங்க, நம்ம பின்னாடி போய் பேசுவாங்க. அதெல்லாமே வந்துட்டு நான் நிறைய பட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஜானருக்குள்ளேயும் போகாமல், நம்ம மாட்டிக்காமல், ஒரு ஹோம் மேக்கராக, 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக, நான் ஒரு நல்ல ஒய்ஃபாக வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஒரு நல்ல விளாகராகவும் இருக்கணும். அதனால் ஸ்டார்ட் பண்ண இந்த 30 டேஸ் ஹோம் மேக்கர் சேலஞ்ச். டிசிப்ளினான ஒரு ஹோம் மேக்கராக, ஒரு வ்ளாகராக என்னோடய லைஃப் எப்படி டேர்ன் ஆகுதுன்ட்டு ஆஃப்டர் 30 டேஸில் வந்துட்டு நம்ம உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய ஆசை. மேபி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணலாம், நிறைய பேர் வந்துட்டு பொருளி பேசலாம். பட் நான் இந்த வாட்டி யாருக்காகவும் கிவ் அப் பண்ணுறதா இல்லை, யாருக்காகவும் நான் கிவ் அப் பண்ணுறதா இல்லை. நம்ம டெய்லியுமே வந்துட்டு 5 PM வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிடும். இந்த 30 டேஸ் ப்ளீஸ் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டால் ஒருத்தவங்க க்ரோ ஆவாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேர்ச்சுவலாக இந்த லைஃப் ஸ்டைலில் நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். வேர்ச்சுவலாக நீங்களுமே வந்துட்டு என் கூட வந்துட்டு அட்டாச் ஆகி நான் எப்படி க்ரோ ஆவேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்ப்பீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், நம்மளுமே ஜெயிப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்குள்ள சொல்லிக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னோட 8 months பேபிக்கு நீங்கள் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போட மாட்டேங்கிறீங்க, பேபி ஃபுட் ரெசிபி போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக போடுறேங்க. அதுதான் இந்த 30 டேஸ் சேலஞ்சாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.